எத்தனை பேரை தான் நான் சமாளிக்கிறது? மரத்துக்குள்ள இருந்து வருதுண்ணா. நானே ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இந்த பிரச்சனையிலேருந்து ஹெல்ப் கேட்கறது வந்தா இங்கே புதுசாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குடா. இங்கே பார். என்னண்ணா அது? ஒரு மாதிரி இருக்குண்ணா. என்னண்ணா அது கொடூரமா இருக்குண்ணா பேசு. ஐயோ How to say I will kill you in Telugu? In Telugu, that's Ninnu Champestanu. வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஃபேவரட்டான நம்ம காட்டு பேபியோட லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஃபைனலாக இந்த காட்டு பேபி தான் வந்து நம்ம அந்த மல்லு பேபிகிட்டேருந்து காப்பாற்றினாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க மல்லு பேபி வீடியோ எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். அந்த மோதிரம் வந்து நான் காணாமல் போச்சுன்னு சொல்லி இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த மோதிரம் கிடச்சிருச்சு. ஸோ உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லணுன்ட்டு இருந்தேன். சரி வீடியோலேயே சொல்லிடலாம், ஏன்னா இப்போ இன்ஸ்டாவில் சொன்னோம்னா இப்போ யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஒரு வழியாக யூடியூப்லேயே சொல்லலாங்கிறதுக்காக தான் அந்த மோதிரம் கிடச்சிருச்சு. எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த மல்லு பேபியோட டிஸ்டர்பன்ஸும் எனக்கு வரல. நானும் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு அதுக்கப்புறம் போகல. எனக்கு என்னமோ அது ஒரு பெரிய தரமான சம்பவம் ஏதோ பண்ணுறதுக்கு காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணின மாதிரி இருந்தால் இந்நேரம் வந்திருக்கணும். ஒரு வாரம் டைம் கேட்டேன், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 வாரம் கிட்டே ஆயிடுச்சு. அது என்ன முடிவில் இருக்குதுன்னு தெரில. ஸோ அது வந்து நம்ம ஆக்சுவலாக அது ஏன் இன்னும் வரல, இல்லை ஏதாவது பெருசாக பிளான் பண்ணுதான்னு தெரில. கடைசியாக வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம பேசும்போது அந்த காட்டு பேபி அக்கா தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க மல்லு பேபிக்கிட்டேருந்து. ஸோ மறுபடியும் அந்த காட்டு பேபிக்கிட்டே வந்து இந்த மல்லு பேபிக்கிட்டேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இந்த மோதிரத்தை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணலாமா? ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மோதிரத்தை வந்து நம்ம டேரெக்டாக கொடுக்க வேணாம். இது வந்து இதோடைய ஹிஸ்ட்ரி என்ன, இந்த மோதிரம் என்ன, எதுக்காக இந்த மோதிரத்து மேலே வந்து அது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் காட்டுது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட 2 வருஷமாக அந்த மோதிரம் என்கிட்ட பத்திரமா இருந்தது. ஸோ 2 in 1 மேபி அந்த மலையாள ஆத்மா இங்கே வரலாம். மலையாள ஆத்மா இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்க மூலிமா அதை தெரிஞ்சுக்கலாம். இல்லை மலையாள ஆத்மா வரலனா கூட இங்கே இருக்கிற அந்த காட்டு பேபிக்கிட்ட இந்த மோதிரத்தை பற்றி நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வந்து ஒரு K2 மீட்டர் மூலியமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் மூலியமாகவோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் மெயினாக இங்கே வந்திருக்கேன். அண்ட் ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட வந்து ஒரு பையன் வந்து கொலாப் கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ அந்த பையன் இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. அவன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ இவன் தான் இந்த மந்திரவாதியை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம பிராங்க் வீடியோவில் ஒருத்தர் வந்திருப்பார், அவர் தான் இவர். ஸோ இவனும் கைஸ் ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளோரிங் வித் குருன்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்கான். ஸோ அவனுக்கும் உங்கள் சப்போர்ட்டை அதிகமாக கொடுங்க. ஸோ நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற சொல்லுப்பா. சார் ரொம்ப நாளாக எனக்கு ஃபயாஸ்னா கூட பண்ணோன்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் நான் கேட்டிருக்கேன். ஸோ எந்த டைமுமே அமைஞ்சதில்லை, ஒரு இடம் அமைஞ்சதே இல்லை எனக்கு. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோவுக்கு கூப்பிட்டுருக்காரு இப்போ தான் ஃபயாஸ்னா. ஆனால் அதுவும் இப்படி ஒரு கொடூரமான இடத்துக்கு கூப்பிட்டு வந்து கோத்துட்ருக்காரு. எப்படி வரப்போகுதுன்னு எனக்கும் தெரில. இடம்லாம் வந்து கொடூரமானது கிடையாது, இடம்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற விஷயங்கள் தான் வந்து கொடூரமாக மாற்றும். ஸோ இன்றைக்கி வந்து 2 in 1 டபுள் டமாக்கா ஆஃபர். இங்கே மல்லு பேபி வருதா இல்லை காட்டு பேபி வருதாங்கிறது எங்களுக்கே தெரில. ஸோ இறங்கி பார்த்தா தான் எங்களுக்கே தெரியும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும்.
பட் ஆனால் அந்த மரத்தில் வந்து நம்ம ரொம்ப அலசி ஆராய்ஞ்சோன்னா உண்மையிலேயே இங்கே என்ன இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். என்னென்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கும். நான் இங்கே எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணி வீடியோ எடுக்க தயாராக இருக்கேன். ஆனால் எனக்கு இருக்கிற அதே பொறுமை உங்களுக்கும் இருந்தால் தான் உண்மையிலேயே இங்கே என்ன இருக்குங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபைனலாக நம்ம இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ ஒரு காட்டு பேபி, அவங்களுக்கு நான் வச்ச பேர் அதுதான், ஃபாரஸ்ட் பேபி. ஃபாரஸ்ட்லேயே சுற்றிட்டு இருக்கனால ஃபாரஸ்ட் பேபி, மலையாளம் பேசிகிட்டு இருக்கனால மல்லு பேபி. ஸோ இப்போ இந்த ஃபாரஸ்ட் பேபிகிட்ட நம்ம போய் ஹெல்ப் கேட்க போகிறோம். நான் ஒன்றும் வரவழைன்னு பேசுகிறோம்ல, நம்ம டேரெக்டாக இடத்துக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். செம்ம டார்க்காக இருக்குண்ணா, ஒன்றுமே தெரியல. அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். வா. ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த பில்டிங்கை எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த வந்து நார்மல் கேமராவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, இது ஃபுல்லாக வறண்ட நிலம் தான். ஓகே, மண்ணெல்லாம் புதையிற மாதிரி இருக்குண்ணா. கால் வச்ச மண் கால் உள்ளே போகிற மாதிரி இருக்கு மண். இங்கே தான் அவங்க இருப்பாங்க, மைடியர் காட்டு பேபி. இந்த கேமரா நீ கையில் எப்படி அது கூட. லைட் தெரியுதா? தெரியுண்ணா. எனக்கு தெரியாமல் எதுவும் ஜூம் பண்ணாத. ஜூம் பண்ணுற மாதிரி இருந்தால் என்கிட்ட சொல்லு, சரியா? ஓகே. 2 கை பிடிச்சிருக்கேன் கீழே. தள்ளாடுது கைஸ். ஆக்சுவலாக மணி வந்து இப்போ என்ன ஒரு 12:30 இருக்கும்ல? இருக்குண்ணா. 12 தாண்டி அதான் சரியான தூக்கம் வர டைம் தான். தள்ளாடுது எப்படி எனக்கு. சரி, ஓகே. மை டியர் ஃபாரஸ்ட் பேபி, காட்டு பேபி, போன வாட்டி நீ மல்லு பேபிட்டு இருந்த காப்பாற்றிய காட்டு பேபியே, உங்ககிட்ட மறுபடியும் ஒரு பெரிய ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா? நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா? லைட் எரிஞ்சா சொல்லு. ஓகேண்ணா. ஃபாரஸ்ட் பேபி, இங்கே இருக்கீங்களா? ஐ நீட் யுவர் ஹெல்ப். தெரியுதா? தெரியலண்ணா. முன்னாடியே வா. கைஸ், ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நான் இங்கே தான் வந்துருந்தேன். இங்கே மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? என்ன சொல்கிறீங்க? காதோட என்னை செவிலோட ஒரு அப்பா அப்பிச்சிடா போன வாட்டி மல்லு பேபி. இந்த இடத்துல தான். இந்த டைம் நான் தானே வாங்குவேன் கண்டிப்பாக. அப்போ இவங்க தான் எனக்கு கரெக்டாக ஹெல்ப் பண்ணாங்க. மரத்துக்கு வந்து அங்கே வந்துருப்பாங்களோ? பின்னாடி தான் கேட்டுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே தான் இருக்கீங்களா? இல்லையா, இங்கே லைட் எரிய மாட்டேங்குது. கேட்டுச்சுண்ணா, சவுண்டு கேட்டுச்சுண்ணா. என்ன சவுண்டு? என் பின்னாடி கேட்டுச்சு. மரத்துல இருந்து ஏதாவது விழுந்து. அவன் நல்ல ஸ்பீட்டு தான்டா, நல்ல ஸ்பீட்டு தான். வந்தால் என்ன சவுண்டு கேட்கணும். லைட்டு ஃப்ளிக்கர் ஆகணுமே. என்னடா அது? ஒருவேளை மார்கழி மாதங்கிறதுனால எங்கேயாவது போயிடுச்சா? கேட்குதுண்ணா. கேட்டு என்ன பிரச்சனை இல்லை, லைட் எரியணுமே. அப்படியே இருக்கு லைட்டு. ஒருவேளை டேட் கான்வர்சேஷன் பேச ரெடியாக இருக்குங்களா? எப்படின்னா சொல்கிறீங்க? அது குட் ஸ்பிரிட் தாங்க. நம்மளை வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்துலேருந்து நீ காப்பாற்றிக்கிறா. அன்றைக்கி அது மட்டும் இல்லைன்னா நான் அங்கேருந்து இங்கேருந்து வெளியவே வந்திருக்க முடியாது. நமக்கு புரியாது. நீ அந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நீ முழிக்கிற மொழியிலே தெரியும். ஃபாரஸ்ட் பேபி, நான் தான் FT.
பயாஸ் தமிழன் லாஸ்ட் டைம் வந்தேன்ல. சவுண்டே இல்லாமல் இருக்கு. நான் எங்கே போயிருக்கோன்னு தெரியலையே. இடம் அமைதியாக இருக்காது. ரொம்ப அமைதியாக இருக்கு. நானா அமைதியாக இருந்தால் ஆபத்துமா. ஆந்த கத்துற சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்குது மேலே. இப்போ அதுதான் அப்படியே அவங்க கத்திருக்குன்னு நினைக்கிறேண்ணா அங்கே நின்றுட்டு இருந்தப்போ. ஸோ கைஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்து அந்த ஸ்பிரிட் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். என்னன்னு தெரியல. இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான கிணறு இருக்குடா. கிணறா? ஆமாம், நம்ம கண்ணுக்கு அது பியூட்டிஃபுல்லு. இதே வெளியில் இருக்கிற எவனா பார்த்தானா அவனுக்கு அது பயமாக தான் இருக்கும். அந்த கிணறு அங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே இப்படி இருக்காதேடா. சொல்லப்போனால் நம்ம ஆடியன்ஸே இப்போ தான் வந்து இந்த இடத்த இந்த மாதிரி பார்க்குறாங்க. கைஸ், நான் இந்த நார்மல் கேமராவில் உங்களுக்கு இந்த இடத்த காமிச்சதே இல்லைல்ல, நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதுதான் டெட் எண்டு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டெட் எண்டு. இதை தாண்டி போயிட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஆனால் எனக்கு என்னன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இடமே இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. உள்ளார போனால் என்ன ஆகும்? இங்கேருந்தே தெரியுண்டாது. அதான் இங்கே இருக்குது பார்த்தியா, நான் லைட் ஃபோக்கஸ் வைக்கிறேன்ல, அதுதான் கிணறு. லாஸ்ட் டைம் இங்கே தான் சரியான சேட்டை பண்ணுச்சு. வீதியிலே நடந்துட்டு இருக்கானா, பின்னாடி என்ன வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. சவுண்ட் கேட்குது. நான் அதுதான் வரும்னு நினைக்கிறேன், வரமாட்டேங்குது. அதெல்லாம் செம்ம இதாக இருக்குண்ணா. என்னது? ஃபுல்லாமே ஜங்கிளாக இருக்குது. ஜங்கிள் இன்னும் ஸ்டார்ட் ஆகல தம்பி. ஜங்கிள் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஜங்கிள் ஸ்டார்ட் ஆயிரும். அது ஜங்கிளுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரெய்லர் தான் அது. வீடு அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி காட்டுக்குள்ள வந்தோடனே ஒரு மாதிரி திக்கு திக்குன்னே இருக்கு. திக்கு திக்குன்னு இருந்தால் தான்டா நமக்கும் த்ரில்லிங்காக இருக்கும், கிளுகிழுப்பாக இருக்கும். கிளுகிழுப்பாவா? ஏன் எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. அப்படி இருக்காது. ஒருவேளை அது வேற எங்கேயாவது போயிடுச்சா தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இல்லைடா, இங்கே தானே இருக்கும். லாஸ்ட் டைம் இங்கேருந்து தான் நீ வந்து காப்பாத்துச்சு. அப்படியா? ஆமாம், அதுதான்டா எனக்கும் தெரியல. போய்கிட்டே இருக்கு காடு. காடு பேக் சைடு தான். காட்டுக்குள்ளார போயிட்டீங்கன்னா வெளியே அது ரொம்ப சிரமமாக போயிடும். என்னாச்சு? இல்லை, நான் எதுவுமே பண்ணலையாண்ணா. இல்லை, உஃப்னு ஏதோ சத்தம் வந்துச்சு. நான் பண்ணல. என்ன சொல்றீங்க? அங்கே என்னமோ சத்தம் கேட்டுச்சு எனக்கு இப்போ. அங்கேயா? ஆமாம் ஆமாண்ணா, நான் கேட்குது. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. கேமராவில் கேட்குதான்னு தெரியல. யாரு? டீ, மரத்துக்குள்ளாரிலேருந்து நெருப்பு வந்துச்சு பார்த்தியா? என்னன்னா அது நெருப்பு வருது. இருறா 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 அமிச்சிடுறா. காட்டு பேபி, ஆர் யூ பிளேயிங் வித் மீ? நெருப்பு வந்ததை பார்த்தியா நீ? தெரியுதுண்ணா. எனக்கே பக்கம் தாண்டா இருக்குது. டீ இல்லைடா. கைஸ், ஆக்சுவலாக இங்கே இந்த இடத்துக்கும் நெருப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுக்கு இந்த மாதிரிலாம் இங்கே நெருப்பு வந்ததே கிடையாது. பக்கத்துலேயே எரியுதுண்ணா. மரத்தோட கிளையில இருந்து நெருப்பு வெளியே வருது. ஜின் இருந்தால் தாண்டா இந்த மாதிரிலாம் நடக்கும். குரு, ஜின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும். நானே மெதுவாக தானே சொல்கிறேன், நீ ஏன் ஜர்க்காவற? திடீர்னு ஜின்னு நெருப்பு இருந்தால் ஜின்னு இருக்குமா? நெருப்பு வந்தாலே அது ஜின்னால மரத்துக்குள்ள இருந்து வருதுண்ணா. ஆமா, உங்க பாரு, நாங்கள் பாரு கேக்குதா?
வீட்டுக்குள்ளே எடுத்து இங்கே வந்து பயமாகவே இருக்கு. இங்கே இருக்கிறது யார்? காட்டு பேபி, டோன்ட் ப்ளே வித் மீ. நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே காட்டு பேபி, இதெல்லாம் நீ பண்ண மாட்ட, எனக்கு தெரியும். விளையாடாத. டோன்ட் ப்ளே வித் மீ. எப்படின்னா மரத்துக்குள்ளே இருந்து வருதுண்ணா சத்தியமா. அதுதான்டா எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. பேக்கில் வரீங்க. பேக்கில் வரனாலே ஏதோ ஒரு ஆப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். அதான் நானும் பேக்கில் வந்தேன்னா. இங்கே ஏதாவது ஜின்கள் இருக்கீங்களா? பின்னாடி ஏதோ சவுண்ட் கேட்குதுண்ணா. அது நம்ம முன்னாடி தான் இருக்குது. இங்கே ஏதோ ஒன்று புதுசாக வந்திருக்குது. த நியூ என்ட்ரி. நியூ என்ட்ரியா? ஆமாம் கேட்குதுண்ணா, பின்னாடி கேட்குதுண்ணா. இங்கே காட்டு. இது ஓடுன மாதிரி இருந்துச்சுண்ணா, சத்தியமாக ஓடுன மாதிரி இருந்துச்சு. மோட்ரு வண்டி ஓடுதுரா. மோட்டர் வண்டி காடு வேறண்ணா, வேறு ஏதாவது இருக்குமா? காட்டு பண்ணிக்கிறது இருக்குமா? காட்டு பண்ணிலாம் இங்கே நான் பார்க்கலப்பா. இந்த பக்கம் நான் இதுக்கு இருந்து நான் பார்த்ததில்லை. இங்கே ஏதாவது ஜின்கள் இருக்கீங்களா? கன்ஃபார்ம் 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 ஜின்னா. எத்தனை பேரை தான் நான் சமாளிக்கிறது? மரத்துக்குள்ளே இருந்து வருதுண்ணா. நானே ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இந்த பிரச்சனையிலேருந்து ஹெல்ப் கேட்குறது வந்தால் இங்கே புதுசாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குடா. நான் அப்போவே நினச்சேன், எங்கடா அந்த காட்டு பேபியை காணாமேன்னு. ஜின்னு இங்கே வந்திருக்கு. இப்போ நான் இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா? மரத்துக்குள்ளே இருந்து வருதுண்ணா. பின்னாடி வேறு ஏதோ ஓடுற மாதிரி சவுண்ட் ஏற்றுது. நாய் வேறு குலைக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவும் இதாக தெரியுது. எனக்கு இது செட் ஆகிற மாதிரி தெரியல. ஜின்னுங்கிறீங்க? புரியல. ஜின்னு சொல்கிறீங்க. நெருப்பு வேறு வருதுண்ணா. ஆமாண்ணா, தெரியுதுண்ணா தெரியுதுண்ணா. நான் பக்கத்துலேயே தெரியுதுண்ணா. சரி, நான் லைட் ஆன் பண்ணால் அது ஆஃப் ஆகிருக்குறா. கிட்ட போய் பார்க்கலாமா? குரு நீங்கள் அது பத்தியா காணாமல் போயிடுச்சு பாரு. என்ன காணோம்? அங்கே தூரத்தில் நம்ம காரு தான் நிற்கிது. கைஸ், அங்கே ஒரு கார் தெரியுது பார்த்தீங்களா? அதான் நாங்கள் வந்த கார். அதுவே என் டவுட்டாக அதெல்லாம் இருக்குது. காரில் இது உக்காந்துருமோன்ட்டு. கால் ஏரியாஸ்னு உங்கள் வீட்டுக்கு தானே வரும். ஏன்டா உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதாடா? என்ன பண்ணுறது இப்போ? என்ன லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க? இருறா. இங்கே ஏதாவது ஜின்கள் இருக்கீங்களா? என்னோட ஃபேவரட்டான காட்டு பேபி இங்கே இருந்துச்சு. அது என்ன பண்ண? பக்கத்துலேயே விழுதுண்ணா. நீ தான் இந்த வேலையை எங்கேயோ இருந்து பண்ணுறேன்னு தெரியுது. ஆனால் எங்கே இருந்து என்ன பண்ணுறேன்னு தான் தெரிய மாட்டேங்குது. உன்னால் உன் உருவத்தை பாட்ட முடியுமா? நீ உண்மையான ஜின்னா இருந்தால் உன் உருவத்தை காட்டு. உனக்கு எதாவது தெரியுதாடா? இல்லையாண்ணா, எனக்கு தெரியுது. இப்போ பார், இங்கே பார். ஆமாண்ணா இருக்குண்ணா. என்னண்ணா அது? ஒரு மாதிரி இருக்குண்ணா. ஒரு என்னண்ணா அது கொடூரமாக இருக்குண்ணா பேச. ஐயோ, என்னண்ணா இது? என்னண்ணா நீ வீட்டுக்கு போறீங்க?
நீங்கள் வாட்டுக்கு போகிறீங்க. நமக்கு சங்கு கன்ஃபார்ம், அதுதான் அப்படி சொல்கிறேன். என்னடா பண்ணுறது இப்போ, எனக்கே தெரியலடா. பின்னாடி வரப்போது நான் இது கண்டிப்பாக மலையாள ஆத்மாவாக இருக்க வாய்ப்பே இல்லை. மலையாள ஆத்மா இந்த மாதிரிலாம் நெருப்பு ஃபயர் இன்சிடெண்ட்லாம். நல்ல ஆத்மா நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கு. இது நல்ல ஆத்மா இல்லைடா, இது ஜின்னுடா. இது எப்படிடா இங்கே வந்துச்சு? ஐயோ நான் வர நேரம் தான் எல்லாமே வருமானம். நீ வந்தால் நல்ல நேரம் நினச்சிக்கப்பா தம்பி. ஜின்னுக்கிட்ட வந்து மாட்டுறதா? மே நோ வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? எந்த ஊர்லேருந்து வந்திருக்க நீ இந்த ஊருக்காரியே கிடையாது. முதல்ல உனக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இது என் ஃபாரஸ்ட் பேபியோட இடம். வேர் இஸ் மை ஃபாரஸ்ட் பேபி? என்னையவே நீ இந்த அளவுக்கு பண்ணுறனா என் ஃபாரஸ்ட் பேபி நீ எதாவது பண்ணியிருப்ப. அவளோட முகத்தை பார்த்தியா? அழுகி போய் ஒரு மாதிரி கொடூரமாக இருந்துச்சுண்ணா. இப்போ தானே ஃபஸ்ட் டைம் என் கூட வர. இன்னும் போக மாதிரி நிறைய பார்ப்பேன். அண்ட் வெல்கம் டு மை நேட்டிவ். ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? இல்லைடா, இந்த மாதிரி நேரில்னா அப்படி ஆடுதா ஏதாவது சொல்லிக்கணும். அப்போ தான் நான் கொஞ்சம் தைரியமாக இருப்பேன். நான் தைரியமாக இருந்தால் நீ தைரியமாக இருப்ப. பின்னாடி வேறு சத்தம் வந்துட்டு. நீ தமிழ்நாடுவா? இரு. ஆர் யூ ஃப்ரம் கேரளா? மேட் இன் கேரளா? கர்நாடகாவா நீ ஆந்திராவா? ஆந்திராவா? ஆந்திரா நான் சொல்கிறேன்னா, ஆந்திராவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். லாஸ்ட் டைம் நான் இங்கே வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது இங்கே இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் பேபியோட ஸ்பிரிட்டு வந்து நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கேன்னு கேட்டப்போ ஆந்திரான்னு தான் சொல்லுச்சு. இப்போ இந்த ஜின்னும் ஆந்திரான்னு சொல்லும்போது எங்கேயோ இருக்குது. ஒரு நிமிஷம், எல்லாத்துக்கும் ஒரே வழி தான். என்ன பண்ண முடியும்? டூ யூ ஸ்பீக் தமிழ்? இங்கே பாருங்கள் கைஸ், மணி 1:33. இருடா. ஹவு டு சே ஹூ ஆர் யூ இன் தெலுங்கு? In Telugu, that's Neevevaru. ஏன்னா அது இருப்பா, என்ன சொல்லுதுப்பா, மறுபடியும் சொல்லு. Neevevaru. ஓகே, நீவேவரு. I am asking you only. நீவே வரும். நீவே வரும்னு வந்துட போகுதுண்ணா. அது ஆல்ரெடி வந்துடுச்சுடா. என்னண்ணா சொல்றீங்க? பார்க்குறியா? எங்கண்ணா? இங்கே பாரு. எங்கண்ணா? என்னண்ணா இது இப்படி இருக்குது? என்னண்ணா இது? வாங்க போயிடலாம். திரும்பி போறதுக்கு தெலுங்குல என்னன்னு பாருண்ணா. ஏன்டா? நான் பாருங்க வந்துகிட்டே இருக்குண்ணா. வரத்துக்கு தானே ஆசைப்பட்டேன். ஹவு டு சே ஹவு ஓல்ட் ஆர் யூ இன் தெலுங்கு? In Telugu, you would say, "Me vayassu enta." మీ వయసు ఎంత? మీ వయసు ఎంత? கேக்குதுண்ணா. இங்கே வந்துட்டாளா அவ? మీ వయసు 20 అబో? మీ వయసు 25 అబో? எனக்கு 20 தான். உனக்கு நான் கேட்கவே இல்லை. మీ వయసు ஒரு 30 இருக்குமா? பாத்தியா, 30. சின்னங்கெல்லாம் வயசாகுமாண்ணா? இப்போது நமக்கு என்ன டவுட்னா, இது ஏன் இங்கே வந்தது? இது இங்கே வந்ததுனால ஆல்ரெடி இருந்த ஃபாரஸ்ட் பேபியை இது என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே இருந்த ஸ்பிரிட்டை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டியான்னு கேட்கலாமா? கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ஜின்னு பவர் தான். ஹவு டு சே
Have you controlled any spirit in this place? ஐயோ அதுவே கன்ஃபியூஸ் ஆகி கோரா ஓப்பன் ஆகுதுரா. நம்ம கரெக்டாக தான் சொன்னோமா இங்கிலீஷில்? எவ்வளோ நேரம்? ஐயோ இன் தெலுங்குன்னு சொல்ல மாட்டேன்டா ஆயிஷா. How to say whether you have controlled any spirit in this place in Telugu? In Telugu, that's మీరు ఈ స్థలంలో ఏదైనా ఆత్మను నియంత్రించారా? என்னண்ணா இது இவ்வளோ பெருசாக இருக்கு? இவ்வளோ பெருசாக இருந்தால் நான் எப்படி கூகுளே சொல்லுவேன்? அப்படியே கூகுளே சொல்ல சொல்லிருங்க. இது ஏதாவது சின்னதாக சொல்ல முடியுமா? கூகுள் மறுபடியும் சொல்லு. మీరు ఈ స్థలంలో ఏదైనా ఆత్మను నియంత్రించారా? இதுக்கு நான் சொல்கிறத விட கூகுள் நீயே சொல்லும்போது அது பதில் சொல்லுன்னு நினைக்கிறேன். ஏண்டா சின்ன இப்போ என்னோட அசிஸ்டண்ட் வந்து தெலுங்கில் ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு வந்து நீ கரெக்டாக பதில் சொல்லுவியான். మీరు ఈ స్థలంలో ఏదైనా ఆత్మను నియంత్రించారా? கேட்குண்ணா பின்னாடி கேட்குண்ணா. அங்கண்ணா வருங்க. அது அங்கே தான் நோக்கி போகுதுன்னு நினைக்கிறேன். சுற்றி சுற்றி வருதுண்ணா. ஏய் அப்போனா இல்லை ஐயோ நாமளே ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை சுற்றிட்டு இருக்கோம். நமக்கு இதெல்லாம் தேவையா கோபிங்கிற மாதிரி இருக்குடா. அப்போ எனக்கு அப்போனா அந்த காட்டு பேபியை வந்து இது கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குண்டா. நீங்கள் நல்ல ஸ்பிரிட்டு, நீங்கள் அதோட சிம்டம்ஸ் கூட காணணும். ஒரு சிம்டம்ஸ் இல்லை. டேய் இது நல்ல ஸ்பிரிட்டு தான்டா, நல்ல ஸ்பிரிட்டு. அது டாப்புக்கு போயிடுச்சுடா. மரத்து மேலெல்லாம் ஏறி இருக்கானா? இல்லை ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஸ்பிரிட்டு தான். நல்ல ஸ்பிரிட் வந்து இங்கேருந்தே நல்ல ஸ்பிரிட்டு. இது எப்படி உள்ளே வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. ஆந்திராவிலேருந்து இங்கே வந்திருக்குது. ஆந்திராவிலேருந்து இங்கே வந்திருக்கு பாரு. இது ஒன்று ஆந்திராவிலேருந்தே வந்திருக்கணும், இல்லை ஆந்திராவில் பேசுன தெலுங்கு பாஷை தெரிஞ்ச ஸ்பிரிட்டாக இருக்கணும். இப்போ என்னடா பண்ணுறது? ஐயோ கூகுள் டிரான்ஸ்லேட்லேயே இங்கேருந்து போயிருன்னு சொல்கிறது எப்படின்னு பாருங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கலாண்ணா. அதை தெரிஞ்சு என்னடா பண்ண போகிற? கடைசியில் ஹவு டு சே கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ் இன் தெலுங்கு? In Telugu, that's ఈ స్థలం నుండి బయటపడండి. இது கொஞ்சம் ஈஸி தான். స్థలం నుండి బయట. ఈ స్థలం నుండి బయటపడ. இது மறுபடியும் சொல்லு. இது நீ கமெண்ட். స్థలం నుండి బయటపడండి. மறுபடியும் சொல்லு. ఈ స్థలం నుండి బయటపడండి. ఈ స్థలం నుండి బయటపడ. இது வர மாட்டேங்குதுடா. ఈ స్థలం నుండి బయటపడండి. బయటపడండి. ఓకే. ఈ స్థలం నుండి బయటపడండి. நீ எங்கடா ஓடுற? அங்க பின்னாடி பாருண்ணா, அங்க பாருண்ணா தெரியுதா? ఈ స్థలం నుండి ఈ స్థలం నుండి బయటపడండి. బయటపడండి. ఈ స్థలం నుండి బయటపడండి. நான் மரத்து மேலே கேட்குதுண்ணா. பேசுண்ணா. நான் ஃபோனை பிடிப்பேனா இல்லை டார்ச்சை பிடிப்பேனா? கொடுங்க. இது இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னாலும் போக மாட்டேங்குது. அப்போ அந்த ஸ்பிரிட்டை இதுதான் கண்ட்ரோலில் வச்சுருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? டேய் அப்பா, நான் எப்படி கூப்பிட்டீங்க? அந்த குட் ஸ்பிரிட்டை எப்படி கூப்பிட்டீங்க போன டைம்? அந்த மாதிரி கூப்பிட்டு இப்போ கூப்பிட்ட மாதிரி தான் கூப்பிட்டேன். காட்டு பேபி, ஃபாரஸ்ட் பேபி, இப்படி தான் கூப்பிட்டேன். நான் பேபின்னு கூப்பிட்டது இப்போ பிரச்சனை, அதனால இது போயிடுச்சோ? இல்லையே, பேபி போய் ஜின்னு வந்து நிற்கிதுண்ணா. இப்படி தான் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுங்கிற ஒரு இடத்துல அங்கே ஒரு 4 ஸ்பிரிட் இருந்துச்சு. அந்த 4 ஸ்பிரிட்டை இந்த மல்லு பேபிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு நான் படாத பாடுபட்டேன். அதுவே ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுடா இழுத்துட்டு போகிறதுக்கு. இப்போ இதை காப்பாற்றணுமா வேணாமா? நமக்கு ஒரு டைமில் வந்து இது ஹெல்ப் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். டேய் இப்போ நாமளே படாத பிரச்சனை இருக்கோண்டா. நீ இந்த வீடியோ முடிச்சுட்டு போயிடுவேன், நான் அடுத்து என் வீட்டுக்கு போனோம். மோதிர பிரச்சனை வேறு இருக்குது, இப்போ புது பிரச்சனை வேறு. கார் வேறு அங்கே இருக்குண்ணா. கார் இருந்து நடா பிரச்சனை, உசுறு முக்கியம்டா. காரில் ஏறிடுச்சுண்ணா. வெளியே போக சொன்னங்காட்டி தானே அந்த கற்றுது. ஹவு டு சே ஐ வில் கில் யூ இன் தெலுங்கு? சூப்பர். In Telugu, that's నిన్ను చంపేస్తాను. என்னடா இது சொன்னதுக்கே காண்டாவது? என்னடா அது? இரு இதுதானே சொல்லிச்சு. இப்போ நான் சொல்கிறேன், இது நான் நிறைய தெலுங்கு படத்துலேயே பார்த்துருக்கேன். நீ மட்டும் இப்போ வெளியே போகல, நின்னு சம்பேஸ்தானு பார்த்துக்கோ. அங்கே பாருண்ணா. என்னண்ணா அது?
அது ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு ரெடின்னு சொல்லுது. நீங்கள் போகிறீங்களா? அங்கே போய் உட்காரு, மாற்றிட்ட உட்காரு. குரு, என்ன பண்ணலாம் இப்போ? என்ன பண்ணுறது? How to say I want to see you come in front of me in Telugu? In Telugu, that's Nuvu na eduruga raavadam chudalani undi. 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 నువ్వు నా ఎదురుగా రావడం చూడాలను. కార్డ్ ఫుల్ నోడు. నువ్వు నా ఎదురుగా రావడం చూడాలని ఉంది. கைஸ், ஆக்சுவலாக நான் என்ன கேட்டேன்னா, உன்னை நான் இப்போ நேரில் பார்க்கணும், என் முன்னாடி வான்னு சொல்லியிருக்கிறேன். உனக்கு வந்து தமிழும் தெரியுது, தெலுங்கும் நீ பேசுகிற. ஆனால் நீ ரெண்டில் எது கம்ஃபர்டபுள் நான் பார்த்தேன், ரெண்டுமே உனக்கு புரியுது. பட் உனக்கு தெலுங்கு தெரிஞ்சுனாலும் என் கூகுள் கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு தெலுங்கு சொல்லி கொடுப்பா. உனக்கு ஈக்குவலாக என்னால் தெலுங்கு பேச முடியும், அதை நீ புரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் நான் வந்து இப்போ தெலுங்கில் பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன தமிழ்லேயே ரிப்ளை பண்ணது நான் சொன்னதுக்கு? கைஸ், ஆக்சுவலாக என்னன்னு தெரியல, திடீர்னு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஃபுல்லாகிடுச்சு. நான் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆக்சுவலாக வேறு ஒரு ஷூட் எடுத்துகிட்டு வந்தேன், இது ஃபுல்லாகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை பார்க்கணும், நேரில் வான்னு சொன்னேன்ல. இங்கே தான் எங்கேயா நிற்கும். இரு, நான் அந்த கேமரா ஆன் பண்ணி காமிச்சிட்டு வந்துடுறேன். மறுபடியும் மறுபடியும் நான் என்ன பண்ணுறது? நீ இங்கேயே உட்கார்றா. இங்கேயே உட்காராதா? நான் இங்கே தான் நிற்க போகிறேன். இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். నువ్వు నా ఎదురుగా చూడాలని ఉంది. కాటు. నువ్వు నా ఎదురుగా రావడం చూడాలని ఉంది. నువ్వు నా ఎదురుగా రావడం చూడాలని ఉంది. నువ్వు నా ఎదురుగా రావడం చూడాలని ఉంది. இப்போ வாடி முன்னால. எங்க இருக்க? என்னது?